போன வீடியோவில் எனக்கு எப்படி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் அந்த வீடியோ தான் இது. எனக்கு 2வது ஆப்ரேஷன் பண்ணவுடனே கண்ணு நார்மலாக தான் தெரிஞ்சிச்சு பக்காவா. அதுக்கப்புறம் சரி நான் ஒரு மாதம் ஆயிடுச்சு சொல்லிட்டு கண்ணாடி போடாமல் வெளியே போயிட்டேன். கண்ணாடி போடாமல் வெளியே போனதுனால என் கவனக்குறைவால சரி அப்படியே போயிட்டேன். ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் சரி ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் டாட் மாதிரி சின்னதாக வந்துச்சு. கண்ணு ரொம்ப இரிட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். படுத்து தூங்கிட்டோன்னே அதுக்கப்புறம் டாட் மாதிரி குட்டியாக வந்துடுச்சு கண்ணில். அதுக்கப்புறம் நான் சரி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எமர்ஜென்சியில் போய் காட்டினா, அதுக்கப்புறம் சரி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. சரி பார்த்தாங்க டாக்டர்கிட்ட சொல்லலாம். பார்த்துட்டு சரி அப்புறம் ட்ராப்ஸ் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் காலைல போய் பார்த்தா அதுக்குள்ளே கண்ணு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. க்ரீன் கலரில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறது, உடனே ஆப்ரேஷன் பண்ணுமான்னு சொன்னாங்க. சொல்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணால் உனக்கு திருப்பி பார்வை வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவு மெடிசன்லேயே கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வரும்போது என்னால் வலி தாங்க முடியல. மண்டெல்லாம் அப்படி ஒரு மாதிரி நரம்பெல்லாம் அப்படியே இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ட்ராப்ஸ்லேயே இது பண்ண சொன்னோன்னே ஹெவியாக ட்ராப்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாத்திரைலாம் ஏகப்பட்ட மாத்திரை கொடுத்தாங்க. ஹெவி டோஸ் மாத்திரை. ஏன்னா அந்த மாத்திரை போட்டால் தான் என்னால் தூங்கவே முடிச்சு. இல்லை நைட்டு பகல் 2 வேளையும் தூங்கவே மாட்டேன். வலி பயங்கரமாக இருக்கும். மற்றவங்க பேசினாலும் எனக்கு வலி தாங்க முடியாது. என்னாலையும் பேச முடியாது. அவ்வளோ வலி. மண்டெல்லாம் அப்படியே வினு 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 வினுன்னு அப்படியே குத்தும்.